வணக்கம். நாலடியார் பாடல் எண் 345. இந்த பாடலில் ஒரு கீழ்மகனுக்கு நாயை ஓமையாக காட்டுகிறார் முனிவர். முதல் தொடரில் நாயினுடைய இயல்பு சொல்லி அதே இயல்பு கொண்டது தான் கீழ்மகன் அப்படின்ட்டு அடுத்த தொடர் இரண்டாவது பகுதியில் வரும். இப்போ பார்க்கலாம். இந்த பாடலின் முதலடி: பொற்களத்து ஊட்டி புறந்தரினும் நாய் பிறர் எச்சிற்கு இமையாது பார்த்திருக்கும். இங்கே நாய் எழுவாய். இந்த நாய் அதற்கு பொற்களத்து ஊட்டி, பொற்களம்னா பொன்னால் ஆகிய பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டாலும், ஊட்டி என்பது இல்லை உண் என்பதன் பிறவினை ஊட்டு. அப்படி ஊட்டி விட்டால் கூட ஊட்டி புறந்தரினும், புறந்தரல்னா பாதுகாத்தல். இந்த நாய்க்கு அப்படியே பொன் பாத்திரத்தில் வச்சு சாப்பாடு ஊட்டி பாதுகாத்தாலும், பொற்களத்து ஊட்டி புறந்தரினும் அந்த நாய் என்ன பண்ணும்? பிறர் எச்சிற்கு இமையாது பார்த்திருக்கும். வேறு யாராவது ஷார்ட் போட்டு எச்சையில் வெளியில் வீசுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். எச்சையில் யாராவது போட்டாங்கன்னா ஓடி போய் அதை போய் அந்த இழிவான பொருளை சாப்பிடும். அதுபோல அச்சீர்னா தன்மை, அது போலன்னு வச்சுக்கலாம். அச்சீர் பெருமை உடைத்தா கொளினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். இந்த கீழ், இப்போ ரெண்டாவது தொடரில் கீழ் தான் எழுவாய். அதுபோல கீழ்மக்கள், கீழ்மையுடைய மக்கள் பெருமை உடைத்தா கொளினும் என்றால் அவனை மற்றவர்கள் பெருமையுடையவனாக மதித்து ஏற்றுக்கொள்ளினும், பெருமை உடைத்தா கொளினும் ஏற்றுக்கொள்ளினும் என்ன பண்ணுவான்? அந்த கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். இவனை ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறோம், பெரியவனா நினச்சி. ஆனால் இவன் செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவன் எந்த நிலையில் வைக்கப்பட்டானோ அந்த உயர்ந்த நிலைக்கும் இவன் செய்யும் செயலுக்கும் ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி வேறுபடும். செய்யும் கருமங்கள் வேறுபடும் என்பது இந்த பாடலின் பொருள். இதனால் கீழ்மக்களை உயர்ந்த பதவியில் சேர்ப்பினும் அவர்கள் தாழ்ந்த காரியங்களையே செய்து தம் இழிவை வெளிப்படுத்துவர் என்று அவருடைய இயற்கை விளக்கப்பட்டது.